இன்னைக்கு நிறைய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொறுப்புல நாங்க அமைஞ்சிருக்கோம். இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்துருக்கோம். அதான் அல்லாஹ் சொல்ற அலம் நஷரக சூராக்குல அன்னமல் உஸ்ரி யுஸ்ரா இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, அதாவது ஒரு துன்பத்துக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். இப்பொழுது நம்மளுடைய வெற்றி நாயகன் அவருடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அவர் எந்த எம்பி எலெக்ஷன்ல நம்ம இடத்துல நின்று அவர் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, அது தோல்வி கிடையாது, அது ஒரு பொறுமை. உனக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்க போறேன், ஒரு பெரிய அனுபவம் உனக்கு, அதுக்கு உண்டான ஒரு பொறுமையை நீ கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால நிர்ணயம் சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய அனுபவம் கூடிக்கிறோம். அதுக்குண்டான கால நிர்ணயம் தான் நாங்களும் நினைக்கிறோம். ஏன்னா நாங்க மாமாமார்கள்லாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் நாங்க சொல்லிடுறோம். போன முழு மூச்சா எம்பி மாமாக்கு வேலை பார்த்தாலும் எங்களுக்கு கேப்டன் மாதிரியான ஒரு வீட்டுல இருந்து வந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல மனிதர். அவரு நிறைய நல்ல விஷயங்கள் மெட்ராஸ்ல நாங்க இருக்கும்போது நாங்க சேர்ந்து ஒரு பணியில செஞ்சிருக்கிறோம். அப்படியாப்பட்டவரு நமக்கு வந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நாங்க எல்லாருமே பேசினது உண்டு. சரி, இருந்தாலும் இந்த தடவை ஒரு கூட்டணி தர்மம், நம்ம ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம், அதை நம்ம மாறு செய்ய முடியாதுன்னு நாங்க வேலை பார்த்தோம். ஆனா எங்களுடைய துவா எல்லாம் இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப எங்களுக்கு எம்பியும் கிடைச்சிட்டாரு, எம்எல்ஏவும் கிடைச்சிட்டாரு. உறுதியான முறையில எங்க மாமா சீனிவாசன் விருதுநகர்ல ஒரு அருமையான வேலை பார்த்து வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு இந்த தொகுதி ஒரு லட்டு மாதிரி கிடைக்கும். உண்மையாவே இன்ஷா அல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நீங்கள் வெற்றி வேட்பாளர் தான். இது நாங்க எல்லாருமே உங்களுக்காண்டி துவா செஞ்சிருக்கிறோம். நாங்க எல்லாருமே எங்கள் வீடு முதற்கொண்டு பெண்கள் முதற்கொண்டு இறங்கி உங்களுக்காக வேலை செய்வோம். எப்படி திமுகக்காக வேலை செஞ்சோமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் வேலை செய்வோம். இது எங்கள் மாமாக்காக சேர்மனுக்காக இவர்கள் எல்லாருமே எங்க கூட எங்களோடயே இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா 12 மணிக்கு சேர்மன் நான் போன் அடிப்பேன். நைட் எல்லாம் கூட மாமா எனக்கு வாரகால் இந்த மாதிரி அல்ல வர மாட்டேங்கிறாங்க, எம்எல்ஏ கூப்பிட்டு இருக்கேன் நான். அந்த அளவுக்கு எங்களுக்கு இணக்கமா இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, அதை நீங்க பயன்படுத்திக்கணும். அதுக்கு பிறகு நீங்க சென்னையிலேயே இருந்துடாம எங்க பகுதிக்கு உங்களுக்கு சப்போர்ட் செஞ்ச அவங்களுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்து எங்களுக்கும் நல்லது செய்யணும்னு இந்த வாய்ப்பு கேட்டுக்கொள்கிறேன். வேற ஏதாவது பேசணும்னா எந்திரிச்சு சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த மீட்டிங் ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு. ஆனா முதல்வர் சொன்ன மாதிரி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா நாங்க வந்திருக்கோம். அது கண்டிப்பாக இது ஒரு வெற்றி கூட்டணி, மதசார்பது முற்போக்கு கூட்டணி. மதசார்பற்ற கூட்டணி இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட இணைஞ்சாத மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக இதை மாத்தி இருக்கோம். கண்டிப்பாக இஸ்லாமுக்கும் தோழர்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல, உங்களுக்கே தெரியும். கேப்டன் முதல் முறை சினிமா காலத்தில் இறங்கும் போது இப்ராஹிம் ராவுத்தர் ஒரு நண்பன், ஒரு இஸ்லாம் சேர்ந்தவர், அவரும் கேப்டன் சேர்ந்துதான் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை உண்டாக்குனாங்க. அதனால கேப்டன் எப்பயுமே அவர் கையில 786 மோதிரம் என்னைக்குமே அணிஞ்சிருப்பார். கேப்டன் அவர் என்னைக்குமே கை விட்டதில்லை. அதே மாதிரிதான் இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த தருணத்திலையும், ஏன்னா இன்னொரு இன்சிடென்ட் உங்களுக்கு நான் சொல்லணும். என்னோட தம்பி சண்முக பாண்டியன் பிறக்கும் போது முதல்ல கேப்டன் அவர் பேர் வச்சது சௌகத் அலி தான் பேர் வச்சார். பிறகுதான் எல்லாருமே இதே மதுரை இங்கதான் வச்சாங்க. ஏன்னா கேப்டனுக்கு ஜாதி மதம் எதுவுமே இல்லை, அவருக்கு எல்லாம் தெரிஞ்ச. எப்பயுமே கேப்டன் சொல்றது உலகத்துல இருக்க 2 ஜாதி, ஒன்று ஆண் ஜாதி ஒன்று பெண் ஜாதி, இதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லி வளர்த்திருக்காரு. அந்த மாதிரி முதல்ல சண்முக பாண்டியன் பேர் சௌகத் அலி தான் எங்க அப்பா நமக்கு வச்சார். ஆனா பிறகு கவர்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி ரேஷன் கார்டு பாஸ்போர்ட்ல பல குழப்பங்கள் வர்றதுனாலதான் பிறகு என் தம்பிக்கு சண்முக பாண்டியன் அப்படின்னு பேர் மாத்தினாங்க. இன்னைக்கும் நான் சண்முக பாண்டியன் வீட்டுல கிண்டலுங்க சௌகத் அலிங்க வாடா, மாமா கூப்பிடுங்க வாடா அப்படிதான் நான் இன்னும் கலாச்சிட்டு இருப்போம். அதனால ஒரு சின்ன ஒரு தருணம். அந்த மாதிரி இன்னைக்கு கேப்டன் இல்லாத இந்த தருணத்தில் கேப்டன் மகனாக எனக்கு பல பொறுப்புகளும் கடமையும் இருக்கு. ஏன்னா கேப்டன் உடல்நிலை சரியில்லாதப்போ ஒரு 20 காலேஜ் முடிச்சுட்டு ஒரு சின்ன பையனாக அரசியல் மேடையில் பல பொறுப்புகளை இந்த முழுதுகளை நான் சுமந்துட்டு வந்தேன். ஆனா மாமா சொன்ன மாதிரி 2024 விருதுநகர் மக்கள் என்னை கைவிடல. அவர் சொன்ன மாதிரி காலம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன சங்கடம் உங்களுக்கு இருந்தது, தலைமை ஒண்ணு சொல்றாங்க, மனசு ஒண்ணு சொல்றது. ஆனா இந்த முறை 100% ஒரு தலைமையும் மனசும் எல்லாம் செயல்பட்டு இன்னைக்கு நீங்க குடிச்சிருக்காங்கன்னா அது 2 பேர் தான். ஒன்னு கருணாநிதி ஐயா ஒரு ஆசீர்வாதம், நம்ம கேப்டனோட ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. நான் சொல்லிக்கிறேன்.
கண்டிப்பாக உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக நான் உழைக்க தயாரா இருக்கேன். உங்க வீட்டு வேலைக்காரனாக நான் உழைக்க தயாரா இருக்கேன். எல்லாருக்குமே இருக்கும். ஒரு பெரிய வீட்டுல இருந்து வராப்புல விஜயகாந்த் பையன் அவனை வந்து செய்வாரா இல்லையான்ட்டு. என்னை விஜயகாந்த் மகனா பார்க்காதீங்க, உங்க வேட்பாளர் விஜய பிரபாகரனா பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு நான் உழைக்க நான் தயாரா இருக்கிறேன். ஏன்னா காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு என்ன வேலைக்கு போறது எதுவுமே தெரியாது. எங்க அப்பாவோட தொண்டர்களுக்கு அரசியல் வரணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க, நான் வந்துட்டேன். ஆனா என்னோட வாழ்க்கையை எதுவுமே யோசிக்கல. அதனால இன்னைக்கு இந்த விருதுநகர் மக்கள் முன்னாடி என் வாழ்க்கையை உங்க காலடியில வைக்கிறேன். நீங்க நான் என்ன பண்ண நீங்க நிர்ணயம் செய்யுங்க. கண்டிப்பா நான் உழைக்கிறேன். சென்னையில இருப்பேன் இல்லைன்னு சொல்ல, ஆனா விருதுநகர்லயே வீடு வாங்கணும்னு எங்க பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆனே எனக்கு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இங்க வீடு பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இங்க அதிக நேரம் விருதுநகர் நானும் செலவு கடமைப்பட்டிருக்கேன். அப்படியும் ஒருவேளை சென்னையில் இருக்கும்போது மக்களுக்கு ஒரு பிரச்சனை, சென்னையில இருந்து மதுரை 1 மணி நேரம் பிளைட், மதுரையில இருந்து விருதுநகர் 1/2 மணி நேரம் டிரைவ், உங்க முன்னாடி வந்து நிப்பேன் நானு. அதனால எந்த குழப்பமும் வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்காக சேவை செய்ய நான் தயாரா இருக்கேன். கடந்த 10 வருஷம் நம்ம சீனிவாசன் இங்க எம்எல்ஏ இருந்திருக்காரு. இங்க வண்ணங்கள் வேணா மாறலாம், ஆனா உள்ளங்கள் எதுவும் மாறாது. அவரோட கரம் பிடித்து எந்த ஒரு ஈகோ பொறாம நான் பெரியவன் இது அதெல்லாம் எனக்கு இல்ல. மக்களுக்கு நல்லது செய்யணும். நான் தலை வணங்கி அவரோட அட்வைஸ்ல உங்களுக்கு வேலை பார்க்க நான் தயாரா இருக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன். இப்படிப்பட்ட நல்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண உங்களுக்கும் உங்க எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.